நண்பா வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதியோட சிங்கிங் எபிலிட்டியை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது சச்சின் படத்துக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் பாடாம இருந்த தளபதிய நீங்க தான் துப்பாக்கி படத்துல திரும்பவும் பாட வச்சீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, விஜய் நேச்சுரலாவே ஒரு சூப்பரான சிங்கர், அவரோட அம்மா ஒரு பயங்கரமான சிங்கர்ன்றதுனால அவரோட பிளட்லயே அந்த ஒரு சிங்கிங் குவாலிட்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டப்போ கொஞ்சம் தயங்கினாரு, சரியா வருமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கிறிஸ் சிங்கரை வச்சு கூகுள் சாங்க பாடி அவருக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் அவரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து செம்மையா பாடினாரு. பாடும்போது பயங்கரமா பாடிடுவாரு. அதுக்கப்புறம் இதை வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குவாரு. பட் அவரு இந்த சாங்கை பாடும்போது எனக்கு இது மிகப்பெரிய ஹிட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சென்னையில ஒரு தடவை பாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மும்பைல கரெக்ஷனுக்காக வந்து பாடி கொடுத்தாரு. அண்ட் நண்பனான துப்பாக்கி படத்துக்கு முன்னாடி நிறைய கதைகள் எனக்கு அனுப்புவாரு. ஆனா இந்த ஒரு கதையை நீங்க கேட்டு பாருங்க, நீங்க பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 10 படத்தோட கதையை தொடர்ந்து என்கிட்ட அனுப்புனாரு. யூத்ல ஆரம்பிச்சு வேலாயுதம், காவலன், சச்சின், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 படங்கள் அந்த டைம்ல நான் பண்ண வேண்டியதுதான். பட் அந்த டைம்ல மத்த கமிட்மெண்ட் இருந்ததுனால என்னால பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆல்பம்க்கு நான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணுவேன். ஸோ ஒரே டைம்ல நிறைய படங்கள்ல பிரசோடோட என்னால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தளபதியோட மிஸ் பண்ணப்பட்ட படங்களை பத்தியும் பேசியிருக்காரு. ஆக்சுவலா யூத், சச்சின், காவலன்னு கரெக்டான கதைகளா பார்த்துதான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கு தளபதி அனுப்பியிருக்காரு. ஆனா இது மூணுமே ஓரளவுக்கு கிளாஸான லவ் படங்கள். வேலாயுதம் மட்டும் ஆக்ஷன் படம். பட் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் பண்ணலனா கூட இந்த ஆல்பம்ல ஆல்ரெடி ஹிட் தான். அதுவும் சச்சின் படத்தோட ஆல்பம்லாம் டிஎஸ்பி சூப்பரா பண்ணியிருப்பாரு. கண்மூடி திறக்கும் போது சாங் எல்லாம் வேற லெவல் ஹிட். பட் அது எல்லாமே கரெக்டா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும் பொருந்தும். அண்ட் கோயம்புத்தூர்ல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய கான்செப்ட் நடக்க போறது போல அதோட ப்ரொமோஷனுக்கு தான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா லெஜெண்ட் மாதிரியான ட்ரோல் ஆன படத்துக்கு கூட நல்ல பாடல்கள் கொடுத்திருந்தாரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன பிரதர் படத்துல கூட இவரோட பாடல் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வெற்றி தான். ஸோ இந்த மாதிரி சுமாரான படங்களுக்கு கூட 2-3 பாடல் நல்லா வெயிட்டா போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ ஒரு கதையாவும் ஒரு நல்ல படம் அமைஞ்சா ஆல்பமாவும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கௌதம் மேனன் அவர்கள் பண்ற படத்துக்கும் மியூசிக் பண்ண போறாருன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி 2 பேருக்கும் அந்த படத்துல மிகப்பெரிய கம்பேக் கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.